राम जयं श्रीराम जयं जय राघव ध्यानमिलोगमयं राम जयं श्रीराम जयं जय राघव ध्यानमिलोगमयं रविकुलद शरद मुरजन हरि जय राम जयं रविकुलद शरद मुरजन हरि जय राम जयं श्रीराम जयं जय राघव ध्यानमिलोगमयं रामदासरते राघव मन्त्रं रामदासरते राघव मन्त्रं रम्यमानदोरु रक्षिक्कुम मन्त्रं अनुमनुमे अगमगिरुडन् आनन्दकुं मन्दिरमे अनुमनुमे अगमगिरुडने आनन्दिक्कुं मन्दिरमे राम जयं श्रीराम जयं जय राघव ध्यानमिलोगमयं राम जयं श्रीराम जयं கம்பராமாயணத்து இப்போது 110வது அமர்வுக்கு இருக்கோம். இது வந்து சென்ற அமர்வில் நாகபாரத படத்தை தொடங்கி 80 பாடல்களை படித்து முடித்தோம். 80 பாடல்கள் வரை இதுவரையில் இந்திரஜித்தனுடைய போர் என்பது ரொம்ப மினிமல் தான். அதுக்கு முன்னால் அரக்கர்களுக்கும் குரங்குகளுக்கும் வானர் சைன்யத்துக்கும் நடந்த போரை பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ தான் இந்திரஜித்து போர் களத்துக்குள்ள நுழைந்திருக்கிறான். அனுமனுக்கும் இந்திரஜித்துக்கும் வீரவாதம் நடந்து முடிந்தது. 2வது பாட்டில் அனுமன் எரிந்த மறையானது இந்திரஜித்தினுடைய மார்பிலே பட்டு பொடி பொடியாக விழுந்தது. இப்போ கண்டிப்பாக விலங்கல் மேல்வர விலங்க வீசிய விலங்கல் நீருபடு வேளையில் சலங்கை மேல் நிமிர வெஞ்சினம் திருகி வஞ்சன் மேல் நிமிர் தருக்கினான் வலங்கொள் பேருலகம் மேலுவோடென மறிக்கும் மாருதி தன் வாசனாறு அலங்கல் மார்பினோடு தோளின் நூடு உருவ 1000 சரம் அழுத்தினான். விலங்கல் மேல் வர விலங்கல் வீசிய விலங்கல் நீருபடு வேளையில் அதே அந்த இறுதியில் விருத்தம் கண்ணிவாடு. விலங்கல் மேல் வர விலங்கல் வீசிய விலங்கல் நீருபடு வேளையில் விலங்கல் மலை தன் மீது விழுமாறு மலையை எடுத்து மலை போன்ற அனுமன் விலங்கல் அப்படிங்கிற 2வது விலங்கல் வந்து அனுமனை குறிக்கும். விலங்கல் வீசிய 2வது விலங்கல் வந்து தூரக்கன் என்ற அந்த விலங்க அந்த அர்த்தம். முதல் விலங்கல் வந்து மலை, 3வது விலங்கல் வந்து அவனோட மார்பு. விலங்கல் நீர் விலங்கல் மேல் வர விலங்கல் வீசிய அங்க இல் போட்டா அது அனுமனாயிடும். அங்க இல் போடலன்னா விலகி நின்று வீசியங்கிற அர்த்தம். விலங்க அங்க இல் போட்டா விலகி வீசியனாலும் சொன்ன கரெக்ட் தான். அப்போ வந்து அது அனுமன். அந்த விலங்கல் வந்து அனுமன் இல்ல. நீங்க 3 இங்க வந்து 3 விலங்கல் இருக்கு. அப்போ முதல் விலங்கல் வந்து மலை, 2வது விலங்கல் அனுமன், 3வது விலங்கல் அவனோட மார்பு. இங்க எப்படி போட்டுருக்காங்க? விலங்கல் மேல் வந்து மார்பு மேல் வர தன் மலை போன்ற மார்பின் மேல் விலங்கல் வீசிய அனுமன் வீசிய மலை போன்ற அனுமன் வீசிய 3 விலங்கலுக்கு 3 அர்த்தம். அந்த விலங்கல் இருக்கு. அந்த பாட்டு இல்ல. அதனால விலங்க வீசியங்கறத விலங்க வீசிய சொல்லும்போது ஒரு மாறி போயிடும். அந்த ஒரு இல் இல்லாதனால வர பிரச்சனை. விலங்க வீசிய தூக்கி எறிந்தா அல்லது மலை போன்ற அனுமன் வீசிய விலங்கல் நீர்படு வேளையில் அந்த மலையானது மார்பிலே பட்டு மலை போன்ற மார்பிலே பட்டு தூளாகின்ற சமயத்துல சலம் கை நிமிர கோபம் தன்னுடைய அளவுக்கு மேல பொங்க வெஞ்சினம் திருகி வஞ்சன் மேல் நிமிர் தருக்கினான். வஞ்சனாகிய இந்திரஜித்து தன்னுடைய கருக்கு என்று சொல்லப்படுது. ஆணவம்னு சொல்ல முடியாது. கருக்குன்னு சொன்னா வீரம் இல்ல, கருக்குன்னா வீரம். தன்னுடைய வீரம் அல்லது பெருமை குணம் அந்த மாதிரி தருக்கினான்
வலங்கொள் பேர் உலகம் மேருவோடு உடன் மறிக்கும் மாருதி தன் வாச நாடு அலங்க மேரு முதலாகிய உலகத்தோடு வரக்கூடியது என்னது? மேருமலையும் ஒன்றாக பேர்த்தெடுக்க வல்லவனாகிய மாருதியினுடைய மார்பிலே மாலைகள் மார்பிலே ஊடுருவி செல்லுமாறு 1000 ஜனம் அழுத்தினார். 1000 அம்புகளை செலுத்தினார். ஒன்று போல்வன ஓர் 1000 பகழி ஊடு போயுருவ ஆடக குன்று கால்கொடைய மேலுயர்ந்திடை குலுங்குகின்றனைய கொள்கையாம் மன்றனாறு தட மேனி மேலுதிர வாரி சோர வரும் மாருதி நின்று தேரும் அள விண்கண் வெண்கண் விழி நீலன் வந்திடை நெருக்கினான். ஒன்று போல்வன ஓர் 1000 பகழி ஊடு போய் உருவ ஆடக குன்று கால்குடைய மேல் உயர்ந்திடை குலுங்க நின்றனைய கொள்கையாம் மண்டலாறு மேனி மேல் உதிர வாரி சோர வரும் மாருதி நின்று தேரும் ஆள வெண்கண் அடல் நீலம் வந்திடை நெருக்கினான். அந்த வெண்கண் இடல் பதிலா இங்க வெண்கண் வீடி ஒன்று போல்வன ஒரு 1000 பகழி ஊடு போய் உருவ 1000 பகழி ஒன்று ஒத்த 1000 பகழிகள் மாருதியின் மார்பிலே உருவவும் ஆடகர் குன்று கால் குடைய மேல் உயர்ந்து இடை குலுங்க நின்ற அணைய கொள்கையா மேறு மறையானது தன்னுடைய அடிப்பாகம் சிதறி போய் தள்ளாடுவதை போன்ற தன்மையை அடைந்த அனுமன் மன்றல் நாடு மேனி மேல் உதிர வாரி சார வருமாறு இப்படி தள்ளாடுவது மட்டுமல்லாது மேனி எங்கும் ரத்த பெருக நின்ற மாருதி நின்று தேடும் அளவின்ற தன்னுடைய அயற்சியிலிருந்து தேர்வதற்காக சற்று நின்ற நேரத்தில் தளர்ச்சி எழுதி நின்ற நேரத்தில் வெங்கண் அடல் நீலன் வந்து இடை நெருக்கினான். இப்ப இதுக்கு உதவுறதுக்காக நீலன் வெண்கண் நீலன் கோபமான கண்களை உடையவனாகிய நீலன் இடை வந்து நெருக்கினான், அருகே வந்து அணுகினான். இங்க ஆடகம்னா வந்து தங்கம். மன்றது நாருன்னா என்ன? நாருன்னா மணக்கிற, மன்றல்னா மன்றல்னா மாலை மாலை மணக்கிற. நீல நின்றதொரு நீல மால்வரை நெடுத்தடக்கையின் இடந்து நேர் மேலெழுந்தேறி விசும்பு செல்வதொரு வெம்மையோடு வர வீசலும் சூலமந்தகன் எரிந்ததன்னது துணிந்து சிந்தை இடை சொல்லுறும் காலம் ஒன்று மறியாமல் அம்பு கொடு கல்லினான் நெடிய வில்லினான். கல்லினான் நெடிய வில்லினான். நீல நின்றதொரு நீல மால்வரை நெடுந்தடக்கடை கையின் இடந்து நேர் மேல் எழுந்தெறி விசும்பு செல்வதொரு வெம்மையோடு வர வீசலும் சூலமந்தகன் எரிந்ததன்னதொரு அன்னது துணிந்த சிந்த இடை செல்லுறும் சொல்லுறும் காலம் ஒன்று அறியாமல் அம்பு கொடு கல்லினான் நெடிய வில்லினான். சூலம் நடுவில் வருவான் இல்லையா? சூலம் இருக்கே. சூலம் அந்தகன் எரிந்ததன்னது இல்ல இல்ல சூலம் இல்ல. சூலம் வந்து ஓமையாதான். ஓமைதான். நாட் ரியல் சூலம். சூலம் அந்தகன் எரிந்தது அன்னது எரிந்தது அன்னது புரிந்துச்சு. நீலன் நின்றது ஒரு நீல மால்வரை நெடுந்தடக்கையின் இடம். இடது கையால ஒரு பெரிய மலையை பெயர்த்தெடுத்து நீலன் வீசவும் இடது கை இல்ல இடது கைன்னு குறிப்பிருக்கா? நெடுந்தடக்கையின் இடந்து பெரிய கையால பெயர்த்தெடுத்து நேர் மேல் எழுந்து எரி விசும்பு செல்வது ஒரு வெம்மையோடு வர வீசம். ஆகாய மார்க்கமாக அது கொதித்து கொண்டு வருவதாக வீசவும் யமன் வீசிய திரிசூலத்தை போல வெம்மையான கணைகளை சூலம் அந்தகன் எரிந்ததன்னது மலைக்கு அந்த மலையை துணிக்க அவனோட அம்பு வரணும்னு அடுத்து அது யமனுடைய
திரிசூலத்தை போல அது வரவும் அண்ணன் துணிந்து சிந்த அதை உடைத்து எறிவதற்காக காலம் ஒன்றும் அறியாமல் இடையில ஒரு வினாடி நேரமும் தப்பாமல் காலம் ஒன்றும் இடையில வீணாகாமல் அம்புகொடு கல்லினான் நெடிய வீழ்த்தினான். அந்த மலையை அம்புகளால தூளடித்தான் நீண்ட வில்லையுடைய அந்த இந்திரஜித்தர். இதுல இந்த துணிந்துங்கிற வார்த்தை வந்து துண்டுபட்டு அப்படிங்கிற அர்த்தம். நம்ம துணிந்துன்னா தைரியம்னு, நாம வெட்டினா அது துணித்து, அந்த அதோட ஆங்கிள் வந்து சொல்லும்போது அது துணிந்து போனது அப்படின்னு அழகா இருக்கு. அந்த மாதிரி யாரும் பயன்படுத்தி நான் பார்த்தது இல்லை. இதுக்கு அது என்ன சிலையடைக்கு பயன்படுத்தலாம் துணிந்துங்கிற வார்த்தை. இந்த பயன்பாடெல்லாம் சுத்தமா போயாச்சு. ஊகமெங்கும் உயிரோடு நின்றனவும் ஓடவானவர்கள் உள்ளமும் மோகமெங்கும் உளவாக மேருவினும் மும்மடங்கு வலி திண்மைசால் ஆகமெங்கும் வெளி ஆகவெங்குருதி ஆறுபாய அனல் அஞ்சுவாய் நாகவெங்கண் நகு வாடி பாய்தொரு நடுங்கினான் மலை பிடுங்கினான். ஊகம் எங்கும் உயிரோடு நின்றனவும் ஓட வானவர்கள் உள்ளமும் மோகம் எங்கும் உளவாக. ஊகம் குரங்கு உயிரோடு நிற்கிற குரங்கெல்லாம் ஓட தொடங்கியது. இறந்து விழுந்த குரங்கெல்லாம் கிடக்குன்னு அர்த்தம். ஊகம் எங்கும் உயிரோடு நின்றனவும் ஓட, உயிரோட நிற்கிறவும் நிற்கின்ற வானவர்கள் கூட இருந்த இடத்தில் இல்லாமல் ஓட, வானவர்கள் உள்ளமும் மோகம் எங்கும் உள ஆக தேவருடைய மனத்திலும் திகைப்பு நிறைந்ததாக. மோகம்னா திகைப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மேலும் மும்மடங்கு வலி திண்மைசால் ஆகமெங்கும் வெளியாக. மேருமலையை காட்டிலும் 3 மடங்கு வலியதாகிய மாருதியின் மார்பானது எல்லா இடங்களிலும் ஒத்துக்கொண்டு வெளியாக. எல்லா இடத்திலும் பொத்துக்கொண்டு வெளியாக வெளிப்பட வெங்குருதி 6 பாய அனல் 5 வாய். அந்த நாகவெங்கனைகள் எல்லாம் அனல் 5 வாய் நாகவெங்கன் நகுவாடி பாய்தோறும் இப்படி நீளம் மேல. இந்த நாக வானங்கள் வேற, மறுபடியும் நாகபாச படலம் அப்படிங்கிறதுனால இதையும் அதையும் குழப்பக்கூடாது. இது வேற இல்ல. இந்த நாக வடிவத்தில் அமைந்ததாகிய அம்புகள் அவன் மேல பாய பாய நீலன் நடுங்கினான், மலை பிடுங்கினவனாகிய நீலன் நடுக்கமுற்றான். மோகமெங்கும் உளவாக மேருவின் மும்மடங்கு வலிங்கிறது அந்த அம்புகளோட வலிமையா இல்ல நீலனோட வலிமையா? நீலனோட மேனியா? அப்படிப்பட்ட மேனிலேயே வந்து வெங்குருதி பாயிரோட அந்த நகு வாடினா கோபமா இல்ல, அதை வந்து படிக்கக்கூடியதாகிய நாகத்தோட வெம்மையான கண்களையே படிக்கக்கூடியதாக. அதனாலதான் நாகவாசம் இல்லைன்னு சொன்னீங்க. மேருவேன அல்ல அல்ல என வேரினோடு நெடு வெப்பலாம் மார்பின் மேலும் உயர் தோளின் மேலும் வர வாலி காதலன் வழங்கினான். சேருமேயவை தனுக்கை நிற்க எதிர் செல்லுமே கடிது செல்லினும் பேருமே கொடிய வாளியான் நுறி பெருக்கலா வகை நுறுக்கினான். இந்திரஜித்தனுடைய பெருமையை எவ்வளவு தூரம் உயர்த்தி இதுவரையில நம்ம பார்த்த எல்லா போர்களிலும், அரக்கருடைய போர்களிலும் அரக்கனை உயர்த்தி இவ்வளவு அத்தனை பேரும் அடங்கியாச்சு. மாருதி அடங்கியாச்சு, நீலன் அடங்கியாச்சு, மாருதி அடங்கியாச்சு. பார்வையோட பெருமையை சொல்ல வேண்டியது எல்லாரும் ஓய்ந்தாயிட்டு. இனிமே இலக்குவன் வரப்போறான். இலக்குவன் வந்து ஒரு கையில வெற்றி பெற்றவன அவன் கள்ளத்தனமாக, அதுதான் நாகவாசப்படுறோம், கள்ளத்தனமாக வந்து மாயப்போக்கு விட்டு போய் அதுல இருக்கு. மேரு மேரு அல்ல அல்ல வேரினோடு நடு வெட்கலாம். புரிஞ்சுறதெல்லாம் மேரு 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 சொல்றாங்க. இல்ல 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 மேரு இல்ல. இப்படி ரெண்டு பேசிக்கொள்ளும் வழியாக பெரிய பெரிய மலைகளை வேரோடு பிடுங்கி
மார்பின் மேலும் முறை, தோளின் மேலும் முறை, வாலி காதலும் வழங்கினான். இந்திரஜித்தினுடைய மார்பிலும் தோளிலும் படுமாறு வாலி காதல் அந்த வீசினான். சேருமே அவை தனுக்கை நிற்க. கையில இந்திரஜித்தினுடைய கையில வில்லு இருக்கும்போது அவையெல்லாம் கிட்ட வந்து விடுமா? எதிர் செல்லுமே. கிட்ட வரது இருக்கட்டும், எதிரில வரணும். எதிரில வந்து நிற்க முடியுமா? கடிது செல்லும் வேணுமே. எவ்வளவு வேகமாக அது வந்தாலும் கூட அது பேருமை வந்து பேருமைங்கிறது எழுது கடிது செல்லிலும் பேருமை விலகி சென்று விடும் அர்த்தம். சென்றாலும் இந்திரஜித்தின் வாழிக்கு இலக்காகாமல் பேருமை. இந்திரஜித்தின் வாழிக்கு இலக்காகாமல் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த பேருமே வந்து பாதையா நிற்கும். கொடிய வாழியால் முறி பெருக்கலாகவே நொறுக்கினான். ஒரு சின்ன துணுக்கு, அதாவது கல்லு சில்லு சில்லா மலையெல்லாம் சில்லு சில்லா அதுல ஒரு சில்லு கூட பொறுக்கி எடுக்க முடியல. அந்த அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி வீழ்த்தினான் மலைகளை. முறினா துண்டு இல்ல, விநாயகருக்கு அந்த இந்த துண்டு தந்தத்தை நெடிய நெடிய வளைமுறி கூட லட்டுகம். நெடிய வளைமுறி அப்படின்னா முறு. அந்த அந்த அப்படி ஒரு அந்த முறி அங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். சிவனோட தலையில சந்திரன் அங்கேயும் முறி வரும். அதான் முறிக்கப்பட்டது முறி, அவ்வளவுதான். சொல்ல எளிமையான சொல், நாம இப்ப பயன்படுத்துறது இல்ல. அதான் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மீட்டெடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அறிமுகப்படுத்தினா வந்து இது பண்ணிப்பாரு. ஜெயமோகன் பண்றாரு அவரோட இதுல எல்லாம், மகாபாரதத்துலாம் எவ்வளோ தூய தமிழ் சொற்களை திரும்ப வீண் பண்றாரு. என்னன்னா அதெல்லாம் பேசுறதுல பொதுவா மற்ற வெளியே வந்து பயன்படுத்துறது இல்லை. அது வந்து ஒரு கான்சியஸான எஃபர்ட்டா செய்யணும், திரும்ப மீட்டு கொண்டு வரதுக்கான ஒரு நெற்றி மேலும் தோழி மேலும் நெடு மார்பி மேலும் நின்றாலும் குற்றினோடு நோய் நாகமண் அப்படி வேகமாக வெற்றிவாள் தின்று கைத்துணை பிசைந்து வந்தது யோக வற்றியோடு உதிர வாழைச்சோடு ஒரு மயங்கினான் நிலம் முயங்கினான். எப்படி சொன்னாங்க? நெற்றி மேலும் ஒரு தோழி மேலும் நெடு மார்பு மேலும் நின்றாலும் குட்டினோடு நுழை நாகமந்த புகை வேக வாழைகள் புகப்புக தெற்றி வாழை தின்று கைத்துணை பிசைந்து கண்களை தீவுக வற்றியோடுகிற வாரி சோதுகிற மயங்கினான் நிலம் மயங்கினான். நாகம் சம்பந்தப்பட்ட உண்மைகளாவே பயன்படுத்திட்டு வர்றாங்க. அது கான்சியஸா அந்த இதை நினைவுபடுத்துற மாதிரி. அங்கதனுடைய நெற்றியிலும் தோளிலும் மார்பிலும் அவனுடைய காலிலும் உற்றிலே நுழைகின்ற நாகங்களை போல எரிவதாகி தீ வெடிவிட்டுக் கொண்டு புகையை கக்குவதாகிய வாய்கள் புகப்புக அவனுடைய அங்கதனுடைய உடலுக்குள்ளே புகப்புக தெட்டி வாழையிறு தின்று தன்னுடைய கூர்மையான பற்களாலே உதட்டை கடித்துக் கொண்டு கைத்துணை பிசைந்து கையை பிசைந்து கொண்டு கண்கள் எரி தீவுக வற்றி ஓடு உதிர வாரி சோறுக உடலில் பெருகின்றதாகிய அந்த வெள்ளமே உதிர வெள்ளமே வற்றும்படியாக வாரி சோறுவர வெளியில ஓடி அது வட்டக்கூட தொடங்கி விட்டது. மயங்கினான் நிலம் மயங்கினான். மயக்கத்தை அடைந்து நிலத்தில் தழுவிக்கொண்டு விழுந்தான். மற்ற வீரர்கள் மார்பி மேலும் எதோடு மேலும் மழை மாறி போல் கொற்றவங்கனை உலக்க எய்தவை கொதிப்ப நின்று உடன் புதுங்கினார் இற்று அவிந்தன பெரும்பதாதி உயிர் எண்கணம் எரிந்தார் வெற்றி கண்டு ஒதுரி இறந்த கண்ணன் இவை பேசினான். மற்ற வீரர்கள் மார்பி மேலும் தோளில் மேலும் மழை மாறி போல் கொற்ற வெண்கனை உலக்க எய்தவை
குளிப்பன் என்று உடல் கொலுங்கினார். இற்றவிந்தன பெரும் பதாதி உயிர் உள்ள எங்கனும் இருந்த வெற்றி கண்டு இளைய வள்ளல் ஒள்ளேறி பிறந்த கண்ணன் இவை பேசினார். மற்ற வீரர்கள் தம் மார்பிலும் உயர் தோளின் மேலும் மழை மாறி போல் கொட்டவைகள். மற்ற எல்லா வீரர்களுடைய மார்பிலும் தோளிலும் பெரிய அளவு இந்திரஜித்தினுடைய அம்புகள் வந்து பொழிய பொழிய எய்தவை குளிப்பன் என்று உடல் அவர்களுடைய உடம்புல போய் குளிக்கிறதா எல்லாம் ரத்தத்துல குளிக்கிறது உள்ள தோய் குளிப்பன் என்று உடல் குலுங்கினார். இற்றவிந்தன பெரும்பதால் வானர சேனையினுடைய காலாட்பிரிவுங்கிறது வானர சேனத்துக்கு தனியா இருக்கு. காலாட்பிரிவு மட்டும்தான். உயிர் உள்ள எங்களும் இருந்த இற்று அழிந்தன. எல்லா வானர சேனை அழிந்தது குற்றமும். உயிர் உள்ள எங்களும் இருந்த உயிரோடு இருப்பவை எல்லா இடங்களிலும் சிதறி ஓடின. அப்பெற்றி கண்டு அந்த நிலையை பார்த்து இளைய வள்ளல் ஒள்ளேறி பிறந்த கண்ணன் லக்ஷ்மணன் கோபாக்னியால கண்கள் சிதற சிவக்க இவை பேசினான். வருவாரு சொல்ல தொடங்கினான். இந்த குளிப்பாங்கிற வேர்டு வந்து இந்த குடைதல் சொல்லுவாங்க. அதாவது குளிக்கிறதுங்கிறது ஆக்சுவலி உள்ள புகுந்து அந்த ஆடுறது வாட்டர் நம்ம என்ன அர்த்தம் எடுத்துக்கணுமோ அந்த. ஸோ தண்ணி வந்து பக்கெட்ல இருந்து எடுத்து மக்கள் எடுத்து குளிக்கிறதுலாம் குளிக்கிறது கிடையாது. உள்ள போனோம், ஆத்துக்குள்ள போயிடணும், எல்லா அருவிக்குள்ள போனோம். அதுதான் வந்து குளிக்கிறதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே. உள்ள குளிர குடைந்தேலோ என்பாவை பிழைத்தது கொள்வதை போத பெரும் படைத்து தலைவர் யாரும் உழைத்தனர் உறுதி உழைத்து உதந்தும் உதப்பிற்று அன்றி அழைத்து இவன் தன்னை யானை ஆயூர் பதப்படாதே இழைத்தது பழுதே அன்றோ வீடன என்ன சொன்னான். விபீஷணன் கேட்கிறான். லக்ஷ்மணன் விபீஷணன் கேட்கிறான். பிழைத்தது கொள்கை போல பெரும்படை தலைவர் யாரும் உழைத்தனர் குருதி வெள்ளத்து உலர்ந்ததும் உலப்பிற்றன்றே அழைத்து இவன் தன்னை யானே ஆகுயிர் கொலப்படாதே இழைத்தது பழுதன்றே வீடன என்ன சொன்னான். விபீஷணா, நாம செஞ்சு தப்பா போச்சு. பெரும்படை தலைவர் யாரும் உழைத்தனர். எல்லா தலைவர்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம் விழுந்து விட்டனர். குருதி வெள்ளத்திலே விழுந்திருக்கிறார்கள். உலர்ந்ததும் உலர்பிற்றன இறந்து போனதும் கணக்கற்றதாக இருக்கிறது. இவனை நான் முதல்லயே இவனை தனியா கூப்பிட்டு ஒண்டி கொண்டி கூப்பிட்டுக்கணும். அழைத்து இவன் தானே யானே ஆறுயிர் கொல்லப்படாது. நானே இவனை தனியா கூப்பிட்டு சண்டை எனக்கும் அவனுக்கும் மட்டுமே நடந்துக்கணும். இழைத்தது பழுதே என்றோம். அப்படி பண்ணாம விட்டது தப்பு இல்லையா விபீஷணா என்று விபீஷணனிடத்துல கேட்டான். ஐயர் இது அன்னதேயால் 1000 கோடி தேவர் எய்தினார்கள் ஈடுபட்டு இருந்தது அழுதால் செய்திடர் இவனை ஒன்றும் நீ இது தீர்ப்பின் அழுதால் உயிர்த்திறன் உண்டோ வேறு உதகினுக்கு உயிரோடு என்றான். ஐயர் இது அன்னதேயா. ஆமா, நீ சொல்றது சரிதான். முதலே அவனை கூப்பிட்டு தனியா சண்டை போட்டுக்கணும். 1000 கோடி தேவர் எய்தினார்கள் ஈடுபட்டு இருந்ததெல்லாம் செய்தல் இவனை ஒன்றும். பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவர்கள் இவனிடத்துல போர் புரிய வந்தும் இவனை ஒன்றுமே அவரால் செய்ய முடியவில்லை. நீ இது தீர்ப்பினெல்லாம் உயிர்த்திறன் உண்டாம் செஞ்சா ஒன்னாவது செய்ய முடியும். நீதான் இவனை வெல்ல முடியும். வேறு இவ்வுலகிற்கு உயிரோடு உயிரிழன் உண்டு. உலகம் இந்த உயிரோடு பிழைப்பதற்கு வேறு உயும் வழி என்று வேறு எதுவும் கிடையாது. நீ இதை ஆற்றினால்தான் உண்டு என்று விபீஷணன் லக்ஷ்மணனிடத்தில் சொன்னார். என்பது சொல்ல கேட்ட இந்திர விதினோடு பொன்புரை மேகம் ஒன்று வருவது போகின்றானே முன்பு நோக்கி இவன்பதாம் பரதன் முன்னோன் தன் பெருந்தம்பி என்றான். ஆம் என சாரன் சொன்னான். பரதன் முன்னோன் தன் பெரும் தம்பி. ரெண்டு பேர்ல யாரு மூத்த? பரதன் இலக்கம்ல யாரு மூத்தவங்க? பரதன் தான். முதல்ல பரதனுக்கு அப்புறம் தான் அவங்க ரெட்டையரா பறக்கிறாங்க. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் என்பது சொல்ல கேட்ட உரையில கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு.
ஓ அப்படியா? உரையில கொஞ்சம் முன்னு பின்னா போயிடுச்சு. அது ஏன் அவருக்கு போய் இப்படி இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எப்படி வந்ததுன்னு தெரியல. என்பது சொல்ல கேட்ட இந்திர வில்லினோடு பொன்புரை மேகம் ஒன்று வருவது போல்கின்றானை முன்பனை முன்பு நோக்கி இவன் குலாம் பரதன் முன்னோன் தன் பேரும் தம்பி என்றார். அவன் என சாருன்னு சொன்னான். அந்த பக்கத்துல இந்திரஜித்தினுடைய சைட்ல கேமரா டர்னிங் தட் சைட் என்பது சொல்ல கேட்ட இந்திரவிலனோடும் இவ்வாறு விபீஷணனால் சொல்லப்பட்ட சொல்வதை கேட்ட லக்ஷ்மணன் பொன்னால சிவந்து போன அந்திவானம் கையில இந்திரவிலோட வருவதை போல வருகின்ற லக்ஷ்மணனை பார்த்து தனக்கு முன்னால் இருந்தவனை இந்திரஜித் அழைத்து இவன் குலாம் பரதன் முன்னோன் தன் பெருந்தம்பி. பரதனுக்கு முன்னோன் ராமன், ராமனுடைய தம்பி. தம்பி இல்ல பெருந்தம்பி. பெருந்தம்பி ராமனோட தம்பினா பரதன் அர்த்தம். ராமனுடைய பெருந்தம்பி இருக்கிறதுலே முக்கியமான பிரதானமானவன் இதுல பார்த்தா அந்த ஆர்டர்ல பார்த்தா வயசுல இருந்து பாக்குறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஒரு நாள் வித்தியாசம். அதுவும் லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் ஒரே லக்னம். ஆக தன்பேரும் தம்பி என்றான். ஆம் என சாரன் சொன்னான். இவன் தான் லக்ஷ்மணன் என்பதை அந்த ஒற்றன் சொன்னான். அதாவது இந்த சாரன் தான் ராவணனுக்கு செய்தி சொல்றான். தீயவன் இளவல் தன்மேல் செல்வதன் முன்னம் செல்க என்று எய்னன் ஒருவர் இன்றி ஈராக்கர தலைவர் எங்கள் நாயகன் மகனை கொண்டாய். நன்னினை நாங்கள் காண போயினி உய்வது எங்கே என்று எரிவிழுந்து புக்கார். எரிவிழித்து புக்கார். தீயவன் இளவன் தன்மேல் செல்வதன் முன்னம் செல்க என்று எய்கிற ஒருவரின்றி இராக்கர தலைவர் எங்கள் நாயகன் மகனை கொண்டாய். நன்னினை நாங்கள் காண ஓ இனி உய்வது எங்கே என்று எரிவிழித்து புக்கார். அப்படி வரும்போது லக்ஷ்மணன் முன்னால் வரும்போது நீ முந்தி நான் முந்தி என்று எல்லா ராக்கதர்களும் அணிந்திருக்கிறார்கள். தீயவன் இளவல் தன் மேல் செல்வதன் முன் இந்திரஜித்து லக்ஷ்மணனுக்கு மேல் அம்பு தொடுப்பதற்கு முன்னாலே செல்க என்று எய்னர் ஒருவர் என்று ராக்கதர்கள் நீ போ 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 என்று சொல்லிக்கொண்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கிளம்பி வந்து செல்கென்று ஏயினர் ஒருவர் இன்றி யாரும் சொல்லாமலே ஸ்பான்டேனியஸா அவங்க வந்து ஏயினர் ஒருவர் இன்றி அப்படி செல்க என்று ஏயினர் ஒருவர் இன்றி அப்படி யாருமே ஏவாமலே தானாகவே ஏவா மக்கள் மூவாமல் இருந்த மாதிரி ராக்கத தலைவர் எங்கள் நாயகன் மகனை கொன்றான். எங்களுடைய அரசனுடைய கொன்றாய். எங்க கண்ணுக்கு எதிரே வந்து நிக்கிற நன்னினை நாங்கள் தான். இது போய் நீ இதுக்கு போய் தப்பிக்கிறதுக்கு இனி வழி கிடையாது என்று எரிவிழித்து புக்கார். எல்லோரும் இலக்குவன் மீது பாய்ந்தனர். கோடினூர் அமைந்த கூட்டத்தில் இராக்கதர் கொடிதிந்தேரும் ஆடல் மாக்களிரும் மாவும் கடாவினர் ஆர்த்து மண்டி மூடினாரை முறைமுறை துணிந்து வாகை சூடினர். ராமன் பாதம் சூடிய தோன்றல் தம்பி. தோன்றல் இல்ல தோன்றால் தோன்றல் தம்பி தான் தெரியும். கோடினூர் அமைந்த கூட்டத்து ஆர்கள் கொடுத்தின்றேரும் ஆடல் மா களிரும் மாவும் கடாவினர் ஆர்த்து மண்டி மூடினாரை முறை துணித்து வாகை சூடினான். ராமன் பாதம் சூடிய தோன்றல் தம்பி. ராமன் பாதம் சூடியவன் பரதன். அந்த பரதனுடைய தம்பியாகிய ராமன் பாதம் சூடிய தோன்றல் தம்பி. பரதனுடைய தம்பியாக லக்ஷ்மணன்
என்ன பண்ணா, கோடி 100 அமைந்த கூட்டத்தில் 100 கோடி அரக்கர்கள் எதிரில் திரண்டு அவன் மேல தேர், ஆடல் மா குதிரை, களிறு யானை, மானாக பொதுவாக இது ஆடல் மா களிறு, ஆடல்மா அப்படி ஆடல்மா தனியா கழிப்பு தனியா போயிட்டு இருக்காது. ஆடல்மா களிறு வெற்றி பொருந்திய என 2 தடவை ஆயிடுறது. களிறு மாவும் குதிரையும் கடாவினால் செலுத்தி கொண்டு வந்து இலக்குவனை சூழ்ந்து கொண்டனர். அப்படி சூழ்ந்து கொண்டவர்களை முறை துணித்து வாகை சூடினான். அத்தனை பேரையும் சிதற அடித்து வெற்றி வாகையை சூடினான் இலக்குவன். அதிர்ந்தன உலகம் ஏழும் அனற்பொறி அசனி என்ன பிதிர்ந்தன, மலையும் பாரும் பிளந்தன, பிணத்தின் குன்றத்து உதிர்ந்தன, தலைகள் மண்டி ஓடின, உதிர நீத்தம் விதிந்தின, அமரர் கைகள் விளைந்தது, கொடிய வெம்போர். அதிர்ந்தன உலகம் ஏழு அனற்பொறி அசனி என்ன பிதிர்ந்தன, மலையும் பாரும் பிளந்தன, பிணத்தின் குன்றத்து உதிர்ந்தன, தலைகள் வண்டி ஓடின, உதிர நீத்தம் விதிர்ந்தன, அமரர் கைகள் விளைந்தது, கொடிய வெம்போர். பிணத்தின் மேல் இருக்கு. அங்க மட்டும் ஒரு பாடல் இருக்கு. பிணத்தின் குன்றத்துன்னு படிச்சீங்க இல்லையா? அதுக்கு பதிலா இங்க பிணத்தின் ஒரு சின்ன பெரிய குழப்பம். அதிர்ந்தன உலகம் ஏழு அதிர்ச்சி விட்டன. அனற்பொறி அசனி என்ன பிதிர்ந்தன, அனற்பொறியானது இடியை போல சிதறி விழுந்தது, மலையும் பாரும் பிளந்தன, பிணத்தின் குன்றத்து என்ன இருக்கு, பிணத்தின் மேல் உதிர்ந்தன தலை. பிணங்களுக்கு மேல தலை உதிர்ந்தது, பிணக்குன்றின் மேல தலைகள் விழுந்தது. தலைகள் மண்டி ஓடின உதிர அர்த்தம், உதிர வெள்ளம், உதிர நீத்தம், உதிர வெள்ளமானது ஒன்றாக மண்டி ஓடத் தொடங்கியது. விதிர்ந்தன அமரர் கைகள், தேவருடைய கைகள் எல்லாம் நடுங்கின, விளைந்தது கொடிய வெம்போர், பெரிய போர் தொடங்கியது. இடி. விட்டனன் விசிகம் வேகம் விடாதன, வீரன் மார்பில் பட்டன, உலகம் எங்கும் பறந்தன, பதாகை காட்டை சுட்டன, துரகராசி துணிந்தன, பனை கைமாவை அட்டன, குற்றம் என்ன அடர்ந்தன, அனந்தம் அம்மா. விட்டனன் விசிகம் வேகம் விடாதன, வீரன் மார்பில் பட்டன, உலகம் எங்கும் பறந்தன, பதாகை காட்டை சுட்டன, துரகராசி துணிந்தன, பனைக்கம்மாவை அட்டன, குற்றம் என அடர்ந்தன, அனந்தம் அம்மா. விட்டனன் விசிகம், விசிகம்னா அம்பு, வேகம் விடாதன வீரன். இலக்குவன் வேகம் குறையாத பல அம்புகளை செலுத்தினான். வேகம் விடாதன வீரன் மார்பில் பட்டன, உலகமெங்கும் பறந்தன. எல்லாருடைய அரக்கருடைய மார்பில் எல்லாம் பட்டது, உலகம் எல்லாத்தையும் மூடியது. பதாகை காட்டை சுட்டன, எதிரிகளுடைய கொடி பறக்கக்கூடிய எல்லாருக்கையும் கொடி இருக்கு இல்லையா, தேர்ல கொடி இருக்கு, யானைகள் மேல கொடி பறக்கிறது, குதிரைகள் மேல கொடி பறக்கிறது, காலாட்கள் கீழே கொடியே இருக்கிறது. அந்த அத்தனை கொடியையும் ஒன்றாக சேர்த்து எரித்து, துரகராசி துணித்தன, குதிரைகளை அடித்து, பனை கைமாவை அட்டன, பனை போன்ற பனைக்கை அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் பார்த்தோம். இது பனைக்கைமாவை பனைமரம் போன்றதாகிய துதுக்கையுடைய யானையை அட்டன, ஊற்றம் என்ன அடர்த்தன, அனந்தமம் யமனை போல அடர்ந்து வந்தவை கணக்கற்றவை. அனந்தம் அனந்தம். உலக்கின்றாரை எண்ணுவாய் உற்ற விண்ணோர், கலக்குறு கண்ணராகி கடையுறு காணல் ஆற்றார், விளக்கரும் பகழிமாறி
விளைக்கின்ற விளைவை உண்ணி இலக்குவன் சிலை கொடக்கொல் எழுமலை பைந்தது என்றார். உலக்கின்றாரை எண்ணுவான் உற்றவிண்ணோர் களக்குறு கண்ணராய் கடையிற காணல் ஆட்டார் விளக்கரும் பகழி மாறி விளைக்கின்ற விளைவை உண்ணி இலக்குவன் சிலை கொடையால் எழுமலை பைந்தது என்றார். உலக்கின்றார் இறக்கின்றவர்களை எண்ணுவதற்காக மேல ஆகாயத்தை தேவர்கள் கூடினார்கள். கலக்குறு கண்ணராக அவருடைய பார்வையில கலக்கம் ஏற்பட்டதுனால அதனால கடைசி வரைக்கும் எண்ண முடியல. கடையிற காணல் ஆட்டார் கடைசி வரைக்கும் எண்ணுவதற்காக எத்தனை பேர் விழுந்தாங்க அப்படின்னு எண்ணுறதுக்காக வந்தாங்க, எண்ண முடியல. விளக்காலும் பகழி மாறி விளைக்கின்ற விளைவை உண்ணி விளைகின்ற விளைவை உண்ணி அந்த பொழிவதாகிய அந்த அம்பு மழையானது செய்கின்ற செயல்களை பார்த்து இலக்குவன் சிலை கொடையால் எழுமையை பெய்ந்தது என்றார். மழை பொழிய கற்றுக்கொண்டது லக்ஷ்மணனுடைய வில்லுகிட்டதான் இருக்கணும். லக்ஷ்மணனுடைய வில்லுகிட்டதான் மழையை பொழிய கற்றுக்கொண்டது என்று ஊமை அடுத்த தளத்துக்கு கொண்டு போறது. சரமழைன்னு சாதாரணமா சொல்றது, மழைக்கே மழை பொழியை கற்றுக் கொடுத்தது இந்த சரங்கள் தான் அப்படின்னு ஒரு சிறப்பு. இப்ப மேகங்களுக்கு 10 வகை நிம்பஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். 10 வகையா பிரிச்சு, பழைய காலத்துல 7 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, 7 சம்வர்த்தம், ஆவர்த்தம், புற்காவர்த்தம், சங்கிருதம், துரோணம், காலமுகி, நீலவர்ணம், 7 வகையான எழுமேகம்னு சொல்றாங்க. எழுமழை பெய்கின்றதாங்க. இந்த 7 வகையான மேகங்களும் பொழிய கற்றுக்கொண்டது லக்ஷ்மணனுடைய கிட்ட. எழுமழைங்கிறது 7 மழைன்னு அர்த்தமா? எழுகின்ற மழை அப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். எழுகின்ற மழைன்னு எடுத்துக்கலாம். 7 மழைங்கிறது ஒரு அர்த்தம். ஒளியும் கனைகள் தோறும் முந்திய வேழமுற்றை வாடியின் தலைய பாரின் மறிவன மலையில் சூழ்ந்த ஆடியின் துப்பின் வீரர் பொருவள தாத்த வாடி தூளியின் தொகைய வள்ளல் சுடுகனை தொகையும் அம்மா. ஒளி ஒன் கனைகள் தோறும் முந்திய வேழம் ஒற்றை வாடியின் தலை. அந்த அம்புகள்ல ஒவ்வொரு அம்புனுடைய நுனியிலையும் ஒவ்வொரு யானையோட தலை, இல்ல ஒவ்வொரு யானையோட தலையிலும் ஒவ்வொரு அம்பு இப்படி உள்டா வேண்டிய வேண ஒற்றை வாழியின் தலை. எல்லாத்துக்கும் எல்லா தலையும் ஒவ்வொரு அம்பு குத்தி இருக்கு. பாரி மறிவன தரையில மடங்கி விழுவன மலையில் சூழ்ந்த மலைகளை போல போர்க்களம் எங்களும் சூழ்ந்து வருகின்றன. ஆடியின் துப்பின் வீரர் ஒரு களத்து ஆர்த்த ஆடி தூளியின் தொகை. அவ்வளவு பெரிய படை வீரர்கள் நடமாடுவதனால புழுதி எப்படி எவ்வளவு புழுதி எழுந்ததோ அது புழுதியில எத்தனை மரங்கள் இருந்ததோ அத்தனை ஆடி தூளியின் தொகைய வள்ளல் சுடுகணை தொகையும் அம்மா. அவனுடைய லக்ஷ்மணனுடைய அம்புகள் அத்தனை எத்தனை புழுதியில எத்தனை துகள் இருக்கோ அத்தனை அம்புகள் அவங்க விட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி கம்பரானே எண்ண முடியல, சமாளிக்கிறது சொல்லுவாங்க எவ்வளவு நட்சத்திரம்னா கடல் மழை எண்ணிப்ப அவ்வளவு நட்சத்திரம் இருக்கு. அந்த மாதிரி அவர் சமாளிக்கிறார். முந்தின பாட்டுல எண்ணுவான் உற்றவின்னும் கடைகர காணல் ஆற்றான்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுல எண்ண முடியாத ஒரு இதை ஓமையா பயன்படுத்துறாங்க. அழகா பிறவியில் பெரிய நோக்கில் பிசிதமும் விழவும் பெற்றி சிறையின வெண்ண நோக்கி தேவரும் திகைக்க தேற்றி துறைகளும் தொடர்ந்து வாரும் வெளியுற துவன்றி வீழும் பறவையை பெரிதுபட்டால் பிணத்தின் மேல் வடிவமாகும். பிறவியில் பெரிய நோக்கின் பிசிதம் உண்டு உடலும் பெற்றி சிறையன் என்ன நோக்கி தேவரும் திகைப்ப தேற்றி துறைகளும் தொடர்ந்து வானம்
துவண்டு விடும் பறவையின் பெரிதுபட்டார் பிணத்தின் மேல் படிவமா. பறவையின் பெரிது பட்டார் பிணத்தின் மேல் படிவம். பறவைகள் பறந்தபடி இறைச்சியை உண்டபடி செல்கின்றன. இலக்குவனுடைய அம்புகளுக்கும் பறந்தபடி அதுக்கு சிறகு பொறுத்திருக்கு. திசைக்காக கங்கபத்திரம்லாம் சொல்லுவாங்க. கழுகனுடைய சிறகெல்லாம் பொறுத்திருப்பாங்க. அப்படி இதுக்கும் சிறகு இருக்கு. இதுவும் பிசிதம் ஒன்று, இறைச்சி ஒண்ணுகிறது. அதுவும் இறைச்சி பறக்கிறது. ஆக லக்ஷ்மணனுடைய அம்பா அல்லது பறப்பது பறவையா என்று தெரியாமல் தேவர்கள் மயங்க துறைதோறும் தேற்றி அவர்களுக்கு இது வேற அது வேறன்னு காட்டுறாங்க. துறைதேறும் தொடர்ந்து எல்லா பக்கங்களிலும் தொடர்ந்து வானம் வெளியேற துவன்றி வானத்துல சற்று விடமில்லாமல் மொய்த்துக் கொண்டு பறவைகள் சூழ்ந்து எவ்வளவு பறவைகள் கூடியிருக்கின்றனோ அந்த பறவைகளின் எண்ணிக்கையை விட பட்டார எண்ணிக்கை பெரியது. பட்டார எண்ணிக்கையை விட அந்த பிணத்தின் மேல் படிவதாகிய வாழிகளின் எண்ணிக்கை பெரியது. பிணத்தின் மேல் படிவமாக திறந்திரு கவியின் சேனை செறிகடல் நிறுதன் சீர இறந்தன கிடந்த வெள்ள முழுவதில் பாதி மேலும் பரத்தலை முழுதும் பட்ட வஞ்சகர் படிவம் மூட மறைந்தன குருதியோடி மறிகடல் மடுத்திடாத. பரந்தலை அப்படிங்கிறது ஒரு பாடம். பரத்தலைன்னு ஒரு பரத்தலை இருக்கா, பரந்தலை இருக்கா? பரந்தலை இருந்தால் அது யுத்தகாலமா போர்க்காலம் தான் பொருள் சொல்லிருக்காங்க. பரந்தலை தான். திறந்த கவியின் சேனை செறிகடல் நிறுதன் சீர இறந்தன கிடந்த வெள்ளம் 70 பாதினர். 70 வெள்ளத்துல பாதிக்கு மேல 35 வெள்ளத்துக்கும் மேற்பட்டதாக வானர சேனையானது இந்திரஜித்தனுடைய போராட்டத்தால இறந்துபட்டு விழுந்தது. உண்மையில இறந்துபட்டு விழ என்னால் இழப்போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் மயக்க நெறிஞ்சு எழுத மாதிரி எழுந்துட்டு போகுது. அது என்ன மேஜிக் அப்படிங்கிறது பார்க்கலாம். மேலும் பரந்தலை முழுதும் பட்ட வஞ்சகர் படிவம் மூட போர்க்களம் முழுவதிலும் இறந்த அரக்கர்களுடைய உடல் கிடக்க அந்த வடிவத்தை மூடி மறைந்தனர். இந்த 35 வெள்ளம் வானர கூட்டம் முதல்ல மடிஞ்சு விழுந்தது. அதுக்கு மேல இப்ப இலக்குவனுடைய கைக்கணைகளால அரக்கர்களுடைய உடல் விழுந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய வானர கூட்டத்தை மூடியது. குருதி ஓடி மறிகடல் மடிக்கிறார். குருதி வெள்ளமாது கடலுக்கு அடங்காத அளவுக்கு பெரிதாக பெருக தொடங்கியது.